ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த இடம் திருப்பரிவட்டப்பாறை அப்படின்னு பெயர். ஆச்சரியமாக சுவாமி ராமானுஜருடைய சந்நிதி இருக்கிற இடம். இந்த இடம் விசேஷமான ஒன்று. சுவாமி ராமானுஜர் திருவனந்தபுரம் போன சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தாந்திரிக முறை, போத்திகள் பூஜை பண்ணுற முறையை மாற்றி ஆச்சரியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தப்படி பூஜா முறைகளை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறார். அப்போ பத்மநாபருக்கு பூஜை பண்ணக்கூடிய போத்திகள்லாம் பத்மநாபரிடத்தில் சரணாகதி பண்ணுறார்கள். சரணாகதி பண்ணி ஒன்றை விட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் எங்களுக்கு வழிகாட்டணும், பூஜா முறைகளை மாற்றிட்டா இந்த கோவிலை நம்பியிருக்க நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு அழறார். அப்போ பத்மநாபர் சுவாமி ராமானுஜரிடத்தில் இவர்களுக்காக ரெக்கமெண்டேஷன் போகிறார். போனால் சுவாமி ராமானுஜர் சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாது, எங்கள் ஆச்சாரிய முறைப்படி, எங்கள் ஆச்சாரியெல்லாம் சொன்ன முறைப்படி தான் கோவில் இதை பண்ணுவேன் அப்படின்றார். பத்மநாபர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார், கேட்கலை. கடைசியில் பத்மநாபர் பார்த்தார், ராத்திரியோட ராத்திரியாக சுவாமி ராமானுஜரை இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டார். அவர் படுத்துட்டு இருந்த கட்டிலோட இந்த இடத்துக்கு திருப்பரிவட்டப்பாறை அப்படின்னு பெயர். சுவாமி ராமானுஜரை பத்மநாபர் திருவனந்தபுரத்துலேருந்து கொண்டு வந்து போட்ட இடம் இது. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு இடம் இந்த இடம். திருப்பரிவட்டப்பாறை அப்படின்னு பெயர் உள்ள சுவாமி ராமானுஜர் இருக்கார். சுவாமி ராமானுஜர் ஆராதனை பண்ண லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இருக்கார். கரெக்டாக இது ஒரு பாறை, அழகாக ரெண்டு பக்கமும் அப்படி ஜலம் ஓடின்னு இருக்கும். வட்டப்பாறை ஜோராக அழகாக சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இது. ரொம்ப அழகாக இப்போ நந்தவனமெல்லாம் போட்டிருக்கா, கட்டாயம் வந்து பாருங்கள். இந்த இடம் அவ்வளோ அழகாக அமைதியான ஒரு இடம். ஜம்முன்னு நன்னா இது பண்ணலாம். இது செண்பக மரம். உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் ராமானுஜர் சேவிக்கிறதுக்கும் உத்தமமான ஒரு ஸ்தலம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.